தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நமது 4 கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் முன்பை விட உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்கள் முன்பு வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த 4 கட்சிகளின் போர் குரல் போராட்டங்களும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாடு இன்றைக்கு இந்தியாவுடைய ஜனநாயக விழுமியங்கள் இன்றைக்கு சுற்றி வளைக்கப்படுகிறது. அதற்கு நாட்டின் பிரதமரே தலைமை தாங்குகிறார், உள்துறை அமைச்சர் தலைமை தாங்குகிறார். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் துவங்கி கேரளாவில் இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்த போது இருந்த ஆளுநர், பிஜேபி ஆட்சிக்கு எதிரான கருத்தியல் கொண்ட மாநிலங்களின் ஆளுநர்கள் அனைவருமே ஜனநாயக விழுமியங்களை சுற்றி வளைக்கிறார்கள், நெரிக்கிறார்கள். இந்திய நாடாளுமன்ற விழுமியங்களும் ஜனநாயகம் என்பது சாதாரணமானதல்ல. அது நமது முன்னோர்கள் நமக்கு அளித்தது. வரலாற்று வழியில் நீண்ட நெடுங்காலமாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். எனவேதான் உலகத்தில் எந்த நாட்டிலும் நிலவாத பல கட்சி ஆட்சி முறை நிலவுகிறது, சட்டத்தின் ஆட்சி முறை நிலவுகிறது. எனவே இந்த விழுமியங்களை குறிபார்த்து அதன் குரல் வலையை நெரிப்பதற்கு நாட்டின் பிரதமரே தலைமை தாங்குகிறார். பெரும் கடமை நமக்கு இருக்கிறது. அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய, கருத்தியலாக அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடமையும், உழைக்கிற மக்களை அணிதிரட்டி போராட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் நாம் குரல் கொடுப்போம். அதைவிட அதிகமாக மக்கள் கூடுகிற தெருக்களில் இறங்கி ஒரு பிரம்மாண்டமான போராட்டங்களை நாம் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் கட்டமைப்போம். ஹோட்டலில் இருந்துதான் உணவை சாப்பிட வேண்டும் என்கிற முறையில் பல லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை நிமித்தமாக, வாழ்வாதாரத்திற்காக வந்தவர்கள், இங்கே வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள், பேயிங் கெஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், ஹோட்டலிலே மட்டும் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் இப்போது ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டானா இப்ப 2000 ரூபாய் கொடுன்னு கேட்கிறாங்க. இல்லை என்றால் உங்களுக்கு சோறு போட முடியாது, நீ கிளம்பு, என்னால கட்டுப்படி ஆகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 100% விலை உயர்வு என்பது, உணவுப் பொருட்களுடைய விலை என்பது ஏறி இருக்கிறது. ஆகவே மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பது இந்த சிலிண்டர் விலை உயர்வு. ஆகவேதான் தேர்தல் வேலைகளுக்கு மத்தியில், அது தேர்தல் முடிவுகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளின் மீது சமரசமில்லாமல் நாம் இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்கிற முறையிலே தான் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் உடனடியாக இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே நாங்கள் அறிவித்தோம். தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இணைந்து நின்று தொடர்ந்து போராடும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த போராட்டத்துக்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல விரும்புவது, உடனடியாக இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும். ஒருவேளை அவன் சொல்றான் சர்வதேச சந்தையில விலையெல்லாம் ஏறி போச்சு. நான் என்ன கேட்க விரும்புறேன், 2014 இவர் ஆட்சிக்கு வந்த போது $140 ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது இருந்தது. படிப்படியாக குறைந்து $42 வந்தது. இந்த விலை படிப்படியாக கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்த போது அந்த விலை குறைப்பினுடைய லாபத்தை மக்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா? பெட்ரோல் விலையை குறைச்சானா அந்த 12 வருஷத்துல? டீசல் விலையை குறைச்சானா? கேஸ் விலையை குறைச்சானா? மாறாக கேஸுக்கு இருந்த மானியத்தை பூரா ரத்து பண்ணி, நீங்க மொத்தமா கொடுத்து வாங்கிக்க, மானியத்தை பூரா உங்க அக்கௌண்ட்ல போடுறோம், நீங்க மாசம் மாசம் எடுத்து சந்தோஷமா செலவு பண்ணலாம்னு சொல்லி மானியத்தை குறைச்சி, மானியத்தை இல்லாம பண்ணி மொத்த விலையும் கொடுத்துத்தான் சிலிண்டர் வாங்க வேண்டும் என்கிற நிலைமை ஏற்படுத்தியது பிஜேபி அரசு. இப்போது மானியம் போடுறான மானியத்தை முற்றிலும் அது மக்களை ஏமாற்றுகிற காரியம். மானியத்தை போக மீதி விலை கொடுத்தால் போதும் என்று இருந்த சிலிண்டர் விலையை நீங்கள் மொத்தமாக கொடுத்து வாங்குங்கள், மானியத்தை அக்கௌண்ட்ல போடுறேன்னு எதுக்கு சொல்லணும்? அவன் கம்பெனிக்கு அதை கொடுத்துருக்கலாமே, எதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளவு பெரிய அக்கௌண்ட்ல போடணும்? என்ன சொன்னா, மத்திய அரசாங்கம் நேரடியாக உங்களுக்கு பணம் தருது என்கிற மாதிரியான ஒரு ஏமாற்று தந்திரத்தை தான் அதன் மூலமாக அவர்கள் நிறைவேற்றினார்கள். இப்போது அந்த மானியம் என்பது முற்றாக ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது சர்வதேச சந்தையில் $126 உயர்ந்து விட்டது. சண்டை ஆரம்பிக்கும் போது $70 தான் இருந்தது. இப்போது $120 கிட்டத்தட்ட. சும்மா ஒரு கட்சி கூப்பிடுது போய் நிற்போம் அப்படிங்கிறது அல்ல போராட்டம். ஒவ்வொருத்தருடைய உணர்விலும் ஒரு ஃபயர் இருக்கணும், இந்த கோபம் இருக்க வேண்டும், இந்த நெருப்பு இருக்க வேண்டும். அது எப்போது வரும் என்றால் இந்த புரிதல் இருந்தால் தான் வரும். அதுதான்
அரசியல் படுத்துதல். வாக்கு வங்கி அரசியலுக்கும் இந்த முற்போக்கு அரசியலுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அந்த புரிதல் இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடியிலும் நாம் போராட்ட களத்தில் நிற்கிறோம். இடதுசாரிகளும் திருமாவளவனும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? நாடே காத்திருக்கிறது. இந்த பரபரப்பு ஒரு பக்கம். மக்கள் இந்த கட்டளையை இடதுசாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள், சிறுத்தைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் பெருமிதத்தோடு சொல்லவில்லை, பெருமைக்காகவும் பேசவில்லை. காலம் எப்படிப்பட்ட பொறுப்பை நம் கைகளில் தந்திருக்கிறது, எப்பேற்பட்ட சுமையை நம் தலையிலே சுமத்தி இருக்கிறது. தோழர்களே, பல பேரும் பலவிதமா ஆசை காட்டுறாங்க. அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்கே போனால் வாரலாமா, இங்கே போனால் அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் அல்ல சிறுத்தைகளும் இடதுசாரிகளும். இதை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா வாய்க்கு வந்ததை அவன் பேசிட்டு இருக்கிறான். யூகங்களை எல்லாம் செய்திகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். எது சரியோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இடதுசாரிகளோடு இணைந்து முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பொறுப்புணர்வோடு தான் 4ஆம் தேதியே செய்தியாளர்கள் என்னை கேட்டபோது 2016 நாங்கள் இணைந்தே களமாடி வருகிறோம். அவ்வப்போது நாங்கள் கருத்தியல் தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், செயற்பாட்டு தளத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அப்படி நாங்கள் இயங்க விரும்புகிறோம், இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். தோழர்களே,